சுமையா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய ஸ்டோரி தான் இது. ஒரு சோகங்கள் நிறைந்த கதை தான். ஆனால் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. காரணம், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்றத நம்ம எல்லோரும் உணரணும். கையில் ரத்தம் கண்டிச்ச அடையாளங்களோட சுமையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே போய் ஒரு நாள் கூட தாண்டலை. தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்கு 1000 காரணங்களையும் அடுக்கி வச்சுட்டே இருக்கா. அன்றைக்கு இரவு டாக்டர் கேட்குறாரு, எதுக்காகமா நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுமையா சொல்றா, தனக்காக தன்னுடைய கணவன் வெளிநாடு இருந்து வந்திருப்பதாகவும் தங்களுக்கு கல்யாணமாகி வரும் 10 நாள் தான் ஆகுது அப்படின்னு கவலையோடு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்டரும் அவளுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை கூறுறாரு. அதுக்கு பிறகு வந்திருந்த ரிப்போர்ட்ஸ் அடிப்படையா வச்சுக்கொண்டு இதுதான் நோய் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கான சிகிச்சைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் கூட நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சுமையா சொல்லிட்டே இருக்கிறா. அதுக்கு பிறகு திடுக்கிடக்கூடிய மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது, சுமையாக்கு இரத்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்பவே உடனடியா மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. வந்து 2 நாள் கூட ஆகல. அந்த 2 நாள்லையும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவள்கிட்ட, கணவனை பிரிஞ்சு இருக்கையெல்லாம் இருந்தவள்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு டாக்டருக்கு தெரியல. கல்யாணம் முடிஞ்சு சில நாட்கள் தான் ஆகுது. பட் சில விஷயங்களை அப்படியே அவங்கள்ட்ட சொல்றது தான் நல்லது அப்படின்ட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு கணவன் மனைவி 2 பேரையும் கூப்பிடுறாரு டாக்டர். அப்போ சுமையாவுக்கு விளங்கிடுச்சு, டாக்டர் ஏதோ பெரிய விஷயம் ஒன்று சொல்ல போறாரு அப்படின்றது. அதுக்கு பிறகு டாக்டரும் சொல்ல தொடங்குறாரு, இப்படித்தான் விஷயம், நீங்க உடனே மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே சுமையா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கு பிறகு மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரத்துல கணவனை பற்றி கொண்டு அழத் தொடங்குறா. அதுக்கு பிறகு மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக தயாராகிறாங்க சுமையா. அப்போ அந்த போட்ல இருந்த டாக்டர் உட்பட எல்லார்கிட்டையும் நன்றி சொல்லி விடைபெறா சுமையா. அதுக்கு பிறகு அடுத்த நாள் டாக்டர் டியூட்டிக்கு வரும்போது கேட்ட முதல் செய்தி, டாக்டர் நாம மகரகமிக்கு அனுப்பி வச்ச அந்த புள்ள சுமையா செத்துட்டாலாம் அப்படின்றதான். ஸோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம கூட போகலாம். ஏன் நம்ம கூட நாளைக்கு இல்லாம போகலாம்.